அதான்யா, இப்ப யாருகிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா கொண்டாந்து வந்தா என்ன ப்ரூஃப் எதிர்பார்க்கறீங்கன்னு, என்ன ப்ரூஃப் எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லுங்க. எனக்கு சந்தேகம் வந்து யாரோ கொன்னுட்டாங்கன்னு தான் எனக்கு சந்தேகம். அவங்க தூக்கு மாட்டி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் தெரியுமா? எனக்கு தெரிஞ்சது அதுதான். அவங்க சொந்தமா தூக்கு மாட்டுறதுக்கு அந்த அளவு அவங்க முட்டாள் இல்லை ஐயா. எனக்கு தெரியும் என்னமோ ஒண்ணு நடந்திருக்குயா, அதுதான் எனக்கு தெரியணும். அது உண்மைக்கே இருந்துச்சுன்னா. Hey guys, what's up? Okay, எனக்கு இப்பதான் டைம் கிடைச்சிச்சு இந்த வீடியோ செய்ய. நான் also was contemplating should I do the video or not. Okay, அட்டாச் பண்ண வீடியோ பாத்தீங்களா? ஓகே, அது வந்து இறந்து போன யஷா பாப்பாவோட அம்மா ஒரு 4-5 நாளுக்கு முன்ன ஒரு பொண்ணோட லைஃப்ல ஏறி பேசுறது. ஓகே, அதாவது அவங்க பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அது முட்டாள் கிடையாது, அதை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு. ஓகே, now this is only one speculation that I posted, okay, with evidence. ஏன்னா நான் பேசுறேன்னா y'all will say that I'm directly involved, I'm trying to throw the case off the trail அப்படின்ற காரணத்துக்குனால நான் மூடிக்கிட்டு இருந்தேன். And I also don't want to get involved. Okay, but now there's so many speculation is coming out. The only thing that I can do is open my mouth and talk. I cannot shut my mouth. Okay, this is one. Second, யஷாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு பையன் ஏறி வந்து அந்த அதே லைஃப்ல பேசியிருக்கான். அவனை வந்து 5 நாள் தூக்கிட்டு போய் சில கேங்ஸ்டர்ஸ்க்கு வச்சு அடிச்சாங்க. அதுக்கான காரணம் அவனுக்கும் யஷாக்கும் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கான். மூணாவது, இந்த கணேஷ்வரன் நடராஜான்றவன் யஷாவோட இறப்புக்கு நான் தான் காரணம் அப்படின்ற ஏதோ ஒரு லைஃப்லயோ வீடியோலயோ சொல்லியிருக்கான். அண்ட் ஃபோர்த், அந்த பிள்ளை வந்து அராப்கார வந்து பத்திகேஃப்ல அல்குரானை சைட்டேட் பண்ணதுக்கு, அதை ரிப்போர்ட் பண்ணதுக்கு அந்த பிள்ளைக்கு நிறைய கொலை மிரட்டல் வந்துச்சு. ஓகேவா? அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க, நான் சொல்ல கிடையாது. ஐ ஹவ் லோட்ஸ் ஆஃப் எவிடன்ஸ். இஃப் ஐ கேன் த்ரோ இட் ஆன் ஃபேஸ், பட் ஐம் கோயிங் டு யூஸ் இட் இன் தி கோர்ட் ப்ரொசீடிங். ஐ டோன்ட் வாண்ட் இட் டு பி டெம்பர்ட் எவிடன்ஸ், ஸோ ஐம் ஜஸ்ட் புட்டிங் a simple one example. ஓகே, இந்த மாதிரி வந்திருக்கு, அதுக்கான நிறைய ட்ரெண்டிங், வீடு புந்து தூக்கும், அவனை கொல்லும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய புது புது ஸ்பெக்குலேஷன் வரும்போது எனக்குன்னு சில டவுட்ஸ் இருந்துச்சு, எனக்குன்னு இப்ப சில கேள்விகள் இருக்கு மக்கள்கிட்ட, அதை கேட்கறதுக்கு தான் இந்த வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் திங், ஆரம்பத்துல சைபர் புலினால தான் தற்கொலை பண்ணிக்கிச்சு, எனக்கு வந்து வெறும் 100 வெள்ளி ஃபைண்ட் வந்து பத்தாது, எனக்கு குறைஞ்சது 5 வருஷமாச்சும் உள்ள தூக்கி வைக்கணும், அப்புறம் கபாலிக்கு கொடுத்ததெல்லாம் பத்தாது, இப்படி இப்படின்லாம் சொன்னவங்க இன்னைக்கு அவங்க மகளை கொலை பண்ணிருச்சுன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? அண்ட் இந்த புது புது ஸ்பெக்குலேஷன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, யஷாவை சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட இருந்து வர்றதுக்கு காரணம் என்ன? ஓகே, now the third thing, let's come to my doubts. Okay, when I was remanded I get to know certain things, but I never want to talk about it. I kept it to myself because like what y'all will say, I'm trying to throw the case off the trail, so I just shut my mouth. But now I'm asking you, okay, அந்த பிள்ளை வந்து 3 நாள் இறந்து போறதுக்கு முன்னே என்கிட்ட போன்ல யஷா பாப்பா பேசினப்ப என்கிட்ட சொன்னிச்சு கபாலி கூட செட்டில் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஆனா அது இறந்து போனது 5ஆம் தேதி. 4ஆம் தேதி 4:57க்கு ஐபிடி டங்வாங்கையில கபாலி பேர் மேல சைபர் புலிக்கும் சைபர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் மேலேயும் ரிப்போர்ட் பண்ணிருக்கு. அப்ப என்னைய ரிமாண்ட் பண்ணும்போது நான் ஐபிடில வந்து கபாலியை பத்தப்ப நான் கேட்டேன், அதுகிட்ட நீ ஏதாவது பேசினியா அந்த போன் காலுக்கு அப்புறம்? இல்ல அதை பத்தி தான் ஏதாவது பேசினியா? கபாலி இல்லன்னுச்சு. So what was the reason for her to go and lodge a report on Kabali after she have settled the issue with him? That is my third question. Okay, fourth, அந்த பிள்ளை வந்து ரிப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து ஸ்டேட்மெண்ட்க்கு கூப்பிட்டாங்க. ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட்க்கு அந்த பிள்ளை போலன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனா அதே நைட்டு ஏன் அது ஸ்டேட்மெண்ட்க்கு போல, அது இன்னொரு கேள்வி. ஆனா அப்புறம் இந்த நெக்ஸ்ட் அந்த நைட் வந்து அது லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி க்ளோரி ஸ்கின் மேக்கப்போட ஃபேக் ஐடிங்களை பத்தி பேசுனுச்சு. இதுக்கான ப்ரூஃப் அதோட சொந்த இன்ஸ்டாகிராம் டிக்டாக்ல இருக்கு, போய் பாருங்க. ஐம் நாட் டாக்கிங் வித்வுட் எனி ப்ரூஃப்ஸ். ஓகேவா? பேசிட்டு லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணி we do not know until what time she was live streaming, at least I do not know. Okay, and that morning she committed suicide. எனக்கு 3 மணிக்கு கால் வந்துச்சு, அந்த பிள்ளை இந்த மாதிரி இறந்துருச்சு அப்படின்னு, சூசைட் பண்ணிக்கிச்சு அப்படின்னு. ஸோ அந்த மார்னிங் என்ன நடந்துச்சு? நைட்டு வரைக்கும் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி நல்லா பேசிக்கிட்டு இதெல்லாம் பண்ணியிருந்தப்ப அந்த மார்னிங் என்ன நடந்துச்சு? ஐ ஹேட் மை ஓன் டவுட்ஸ். திஸ் இஸ் மை டவுட்ஸ். ஓகே, இப்போ உங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் கேட்கறது என்னதான், தற்கொலை தான். ஓகேவா? அந்த பிள்ளை நடந்து வந்த விதம் வந்து ரீமாஸ் இல்ல, அவங்க அப்பா பேக்க தூக்கிட்டு வந்து கொஞ்சம் கூட கில்ட் இல்ல, திமிரு இது அதெல்லாம் சொன்னீங்களா? இப்ப உங்களுக்கு புரியுதா நாங்க ஏன் அப்படி நடந்துக்கிட்டோம்? not to tell the public that we do not have remorse or we do not feel guilty, but the truth is we got nothing to do with the girl's death அப்படின்ற எங்க பேர்ல போயிட்டு கும்பலா சில பேர் ரிப்போர்ட் பண்ணீங்களே, உங்களுக்கு ஷோ பண்றதுக்கு தான். That's why I walked off with 100 ringgit fine. You all couldn't find anything.
Okay, it is not that I do not have remorse or guilty. In fact, y'all should be guilty because y'all didn't allow me to see that girl's face for the last time for the funeral because of the nonsense and the viral thing y'all spread. Second, ஓகேவா, என்ன நாங்க தான் சைபர் புலி பண்ணோம், நானும் கபாலியும் தான் சைபர் புலி பண்ணோன்ற காரணத்துக்காக என்னையே எங்க அம்மா எங்க அப்பா என் குடும்பத்தை கபாலியோட குடும்பத்தை எல்லாம் போட்டு அசிங்கமா ட்ரோல்லாம் பண்ணீங்களா? அப்ப நாங்கெல்லாம் பூத்தா.comமா? இப்ப சரி என்ன விட்டுருங்க, என் கேஸ் முடிஞ்சிருச்சு, அதுக்கான லீகல் ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்கேன். என்னைய நம்பி ஓகேவா அது குடும்பத்தை கூட விட்டுட்டு எனக்காக சரண்டர் பண்ணி இப்ப உள்ள உக்காந்து இருக்க. அப்ப அது ஸ்கேப் கோட்டா? அது இன்னசென்ட்டா? ஓகே, உங்கள சில பேர் என்ன கேட்டீங்க, உனக்காக தானே கபாலி சரண்டர் பண்ணாங்க, நீ ஏன் வாய முடிக்கிட்டு? அதுக்கான உண்மையான பதில நான் கொடுக்குறேன். தப்பு தான். அதனாலதான் என் லாயர்ஸே வந்து நீ வந்து மங்காக்கு பண்ணிக்காத, இந்த கேஸ வந்து ஈஸியா உடச்சிடலாம் அப்படின்னு சொன்னப்ப கூட ஒரு பப்ளிக் டொமைன்ல இழுத்து அரைஞ்சனா 6 நாளைக்கு 6 காது கேட்காதுன்னு சொன்னது தவறுன்னு நான் மங்காக்கு பண்ணிட்டு வந்தேன். அதே மாதிரி அது இறந்து போறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி கபாலியேட்டா மேல ரிப்போர்ட் பண்ணிருக்கு. கபாலியேட்டா பண்ண சைபர் புலினாலதான் மன உளைச்சலுக்கு ஆளாகி அது சைக்காலஜிக்கலி இஃபெக்டட் ஆகி அந்த முடிவை எடுத்துச்சுன்ற காரணத்துக்காக தான் முதுகுல குத்துன தங்கச்சி மாதிரி எனக்கு சரண்டர் பண்ணாலும் பரவாயில்லன்ட்டு நான் எதையுமே கேட்டுக்கல, யாரு கூடயும் கான்டாக்ட்ல போவேன், எதுவுமே பண்ணல, எதுவுமே தெரிஞ்சுக்கல. Until I went to the IPD to retrieve my phone, I didn't even know whether he was released or he was still in prison. Okay, but now this much of speculation is coming out and the story is getting more and more twisted and it's getting darker. I cannot keep my mouth shut, so I need to talk. Appo Kabali Mangsawa. And some of you might be wondering what's the reason I'm doing this video. 2 reasons. One thing, some of you might be wondering, am I supporting Kabali? சத்தியமா கபாலிக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அது மேல தவறு இல்ல, அதனால தான் அந்த பிள்ளை தற்கொலை பண்ணிக்கல. அவங்க அம்மா சொல்ற மாதிரி இது கொலையா இருந்துச்சு, இதா இருந்துச்சுன்னா தெரியுமா, I will stand behind the family and do what it needs to be done for Kabali, everything, because he is an innocent. That means she didn't commit suicide. இதுக்கான ஒரு ounce of evidence இல்ல. Anybody as a witness or step up பண்ணாங்க, I will stand behind him. இவ்வளோ நாள் நான் மூடிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அது மேல தவறு இல்லைன்னா கண்டிப்பா ஃபைட் பண்ணேன். உங்கள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் எவ்வளவோ ஃபைட் பண்ணி கடைசியா வந்துட்டு நீங்களாம் என்ன முதுகுல குத்துற அதையே தாங்கிட்டு இருந்தேன். எனக்காக வந்து அது அதோட ஒய்ஃப் வந்து ஒரு ஓகேயூ இது கூட எல்லாம் பார்க்காம தெரியுமா எனக்காக அது வந்து சரண்டர் பண்ணிச்சு. அது நினைச்சிருந்துச்சுன்னா அதுக்கு அதை வந்து வாண்டட் ஆக்கினாலும் எது பண்ணாலும் அது எங்க தங்குது என்னன்னு அது போட்டோலாம் அது வந்து ஒளிஞ்சிருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே தெரியுமா யாரும் அதை ஒன்றும் பண்ணிருக்க முடியாது. ஆனா நான் வந்து போய் சரண்டர் பண்ற வரைக்கும் அந்த பிள்ளைய வந்துட்டு ரிமாண்ட்லயே வச்சிருப்பாங்கன்னு வந்து சரண்டர் பண்ணிச்சு பாருங்க. இவ்வளோ நாள் அது பண்ணது தவறு, அந்த பிள்ளைய சைபர் புலி பண்ணிச்சு, அதனாலதான் அந்த பிள்ளை தற்கொலை பண்ணிச்சுன்னு ஒரு சைபர் புலிக்கு ஃபைட் பண்ண ஒரு எக்ஸ் ஆக்டிவிஸ்டா நான் வாய்ஸ் அவுட் பண்ணேன். அதனாலதான் நான் மூடிக்கிட்டேன். பட் நவ் திஸ் மச் ஆஃப் ஸ்பெகுலேஷன் கம்மிங் அவுட். So I have a question. I myself have a big question mark. So is Kabali a scapegoat? Is he an innocent? And if I get 1 ounce of evidence or 1 person steps up at a witness, I will stand behind him. And I don't care what you public think, because y'all are bloody parasite, y'all are bloody leeches who suck on the happiness of watching other people's miserable life and you enjoy it and you live on it. So I don't care நீங்க என்ன யோசிக்கிறீங்க. The reason that I'm doing this video is இதுக்கு மேலேயும் ஒருத்தர் சொன்னான்றதுக்காக பண்ணி கூட்ட மாதிரி போய் கும்பலா ரிப்போர்ட் பண்ணாம கொஞ்சமாவது யோசிச்சு சிந்திச்சு முடிவு பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு தற்கொலை பண்ணிக்கிச்சு அப்படி இப்படின்னு சொன்னவங்களே அது பண்ணது தற்கொலைக்கு பண்ற அளவுக்கு அது முட்டாள் இல்ல, இது கொலையா இருக்கும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? இந்த புது ஸ்பெகுலேஷனுக்கான ரீசன் என்ன? And y'all can see there's a lot of hidden secrets coming out. I want y'all to think before y'all react to certain things. ஒரு உயிர் போச்சுன்றதுக்காக உடனே ரியாக்ட் பண்றீங்களா? ஆனா நீங்க பண்ற காரணத்தினால மத்த சில உயிரிங்க சம்பந்தப்படாத உயிர்களுக்கும் அடி உழுவோன்னு I want y'all to know. Okay, and second, if the speculations is true, அவங்க அம்மா சொன்ன மாதிரி அவங்க மக தற்கொலை பண்ணிக்காம கொலை தான் நடந்துச்சு அப்படின்னு இதுக்கான எவிடன்ஸ் வந்துச்சுன்னா then I will do the necessary. இவ்வளோ நாள் நான் பேசாம இருந்தது அது பண்ணது தவறுன்னு. ஆனா இப்ப எல்லாருக்கும் வந்து புது ஸ்டேட்மெண்ட், அதாவது வந்து தற்கொலை பண்ணியிருந்தவங்க அவங்க ஒரு பெத்த தாய் தற்கொலை பண்ணியிருந்துச்சின்னு ஒத்துக்கிட்ட ஒரு அம்மாவே கொலை நடந்திருக்கு என்னமோ நடந்திருக்குன்னு சொல்லும் போது அப்ப எனக்காக வந்து சரண்டர் பண்ண ஒரு மனுஷனுக்கு நான் கண்டிப்பா நிக்க தான் செய்வேன். And this is a message to y'all so that y'all will start thinking and stop reacting emotionally. Okay, thank you.